ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்டாக ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு வற்றாத பெரிய நீர்வளம் கிணறுடன் பார்த்தீங்கன்னா ஒரு புஞ்ச நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இடம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இடம் உங்களுக்கு சூப்பரான இடங்க. அதுவும் நிறைய பேர் கொஞ்சம் சென்னைக்கு நியர்பைலேயே வேணும், ஒரு 1.5 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்தில் நான் சென்னையிலேருந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் இருக்குங்க. 4 ஏக்கர்ஸ் இருக்குது. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். ரெட் சாயிலான மண் தாங்க. ரொம்ப பியூர் ரெட் சாயில்னு சொல்ல மாட்டேன். நம்ம நார்மலாக கொல்லமோட்டு மண் மாதிரி இருக்கும் பாருங்கள். வேர்க்கடலை, கரும்பு, நெல், எள், இல்லை தோப்பு மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கனாலும் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க. மண் வயசு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா சூப்பரான மண் தான் உங்களுக்கு. அதேபடி கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டு கிணறுங்க. நல்ல தண்ணி வளமான கிணறு, நீர் வளமான கிணறு உங்களுக்கு. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நல்லா படிக்கட்டு வச்சு கரெல்லாம் கட்டி கிணறு வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரம் இருக்குங்க. நாட்டு தென்னை மரம் 2 தென்னை மரம் இருக்குது, 2 மாமரம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பனை மரம் இருக்குங்க. வரப்பில் தான் இருக்குது. பனை மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து வரப்பில் தாங்க இருக்குது. தண்ணி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல பியூரான தண்ணிங்க உங்களுக்கு, சூப்பரான தண்ணி. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் உத்தரமேரூர் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயும் உத்தரமேரூர்லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயும் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ ஒரே பவுண்ட்ரி தான். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வரப்பு ஃபுல்லாக நம்மளோட தாங்க வரும். லேண்டு வந்து சூப்பரான லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தாங்க, சிங்கிள் ஓனரு, ஒரே ஒரு சைன் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு வந்து பேசி வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தாங்க பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஏரியாவும் காமிங்க, நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க, பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. இந்த லேண்டு இல்லாமல் கொஞ்சம் நியர்பை லொக்கேஷனில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் கொஞ்சம் நியர்பையில் இருக்க ஏரியா காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பட்டா படி பார்த்தீங்கன்னா பட்டா டாக்குமெண்ட் படி 85 சென்ட்டு தாங்க வரும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க அனுபவத்தில் இருக்குது, அனுபவ புறம்போக்கில் இருக்குது. அந்த அனுபவம்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தாங்க வரும். இந்த லேண்டு வந்து தார் ரோட்லேருந்து ஒரு 250-300 மீட்ரு வந்து சிமெண்ட் ரோடு வருங்க. அந்த சிமெண்ட் ரோடோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 அடி வரும் உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் 3 கிலோமீட்டர் வருங்க, 3 கிலோமீட்டர் வரும். NH பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் வருங்க. ஸோ அனுபவ புறம்போக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது, பின்னாடி தான் பட்டா இருக்குது. பட்டாபடி பார்த்தீங்கன்னா 85 சென்ட் வரும். மீதி ரிமைனிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் இருக்குது, நீங்கள் அனுபவிச்சிக்கலாம். ஸோ ரெக்கார்டு பிரகாரம் 85 சென்ட் இருக்குது. அந்த 85 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, ஃப்ரீ EB சர்வீஸு, பட்டா லேண்டு எல்லாமே வந்துடுங்க. ஸோ பாருங்கள், யாருக்கு செட் ஆகுமோ கண்டிப்பாக பாருங்கள். வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் 300 மீட்டர் தாங்க வரும். ஸோ பஸ் போர் ரூட்டுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். நிறைய பேர் வந்து புறம்போக்கு நிலம் கொஞ்சம் எனக்கு ஜாயின் பண்ண மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ யாருக்கு சூட் ஆகும் பாருங்கள். இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் பார்த்துருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 டேஸ் கழித்து தாங்க பார்க்க முடியும். அவர் அட்வான்ஸ் கட்டினாங்க, பட் அவங்களால கொஞ்சம் வாங்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ரெடி பண்ண முடியல அவரால். ஸோ அதனால் இன்னும் ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஃபைனல் டேட்டாக வந்து ஒரு 4 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அது கழித்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம சைட் விசிட் பார்க்கலாங்க. அவருக்கு இன்னும் 4 டேஸில் பார்த்தீங்கன்னா டைம் முடியுது. அந்த 4 டேஸ் கழித்து வந்து கண்டிப்பாக நம்ம சைட்டு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி வரும். பஜாருக்கும் லேண்டுக்கும் 4 கிலோமீட்டர் தாங்க வரும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தமாக வந்து 28 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே